தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெயரை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் கருணாநிதி அவர்களுக்கு தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு வாக்களிங்க. மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைங்க. உங்க பேரு கலைஞர் தான் வச்சாரு. எப்ப விருப்பப்பட்ட ஒரு பேரை கேட்டதுனால அப்பா சொல்லி அவருக்கு உங்க பேர் தான் வேணும் அப்படின்னு கேட்பாரு. தமிழர் தாவேகா போன்ற கட்சிகளும் களத்தில் இருக்கு. எந்த கட்சி ஆரம்பிச்சா 4 பேர் அதில் போகணும்னு நினைக்காங்க. அதனாலதான் எல்லா கட்சியும் வருது. உழைக்கணுங்கிற நினைப்போட யாரும் இல்லை. கூட்டம் நிறைய கொண்டுச்சு என்ன பயங்கரமா கூட்டம் கூட்டுதெல்லாம் முடியுமா உங்களுக்கு தெரியாதா? இப்போ நீங்க ஜெயிச்சு வந்தா என்ன செய்வீங்க இந்த மக்களுக்காக? தனியார் ஸ்கூல்ல இருக்காத அளவுக்கு எங்கள் ஸ்கூல்ல அத்தனை மீட்டிங் கால், ஏசி கால் எல்லாமே அங்கே எந்த பில்டிங்கும் இல்லைங்கிற குறை அங்கே இருக்காது. உங்களால ஒருத்தரோட தலையெழுத்து மாறினுச்சு, ஒருத்தரோட வாழ்க்கை மாறினுச்சு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இல்லை, நீங்கள் இப்போ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த தொகுதி மக்களுக்கும் உங்களுக்குமான உறவு, தொகுதி மக்களை நீங்கள் எந்த அளவுக்கு பரிச்சயமாக இருக்கீங்க, அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்க? நான் இப்போ வருஷமாக இருக்கிறதுனால டவுன் எடுத்துக்கிட்டால் நகராட்சி ஃபுல் ஒர்க்கை நேரடியாக நான் போகிறாள். எந்த விஷயமா நேரடியாக அவங்ககிட்ட பழகிறாள். எந்த பிரச்சனைக்கும் நேரடியாக நிற்பேன். உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்துட்டு ஒரு சில மக்கள்கிட்ட கருத்து கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வந்துடுவார், எங்கள் கூட ஒருத்தராக நிற்கிறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுவும் பார்க்க மாட்டேன். எந்த நல்ல வெட்டிக்கெல்லாம் போயிடுவேன். ஒன்று அதுமாதிரி அந்த கைத்தறி யூனியனில் சேர்ந்துருக்கு. அது என்னுடைய சொந்த ஊர், பிறந்த ஊர் தான். அங்கேயும் எல்லாருடைய பழக்க வழக்கம், சொந்தங்கள் எல்லாமே இருக்குது. அதனால் எல்லாருக்கும் எல்லா சமுதாய மக்கள்கிட்டையும் நல்ல முறையான பழக்கங்கள் இருக்கிறதுனால அந்த ஊர். ஆனாலும் கடம்பூர் ராஜு அப்படிங்கிறவரு இந்த தொகுதியில் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருக்கார். அவரை எதிர்த்து போட்டிடுறதுக்கு வேறு சில ஆயுதங்களும் தேவைப்படுதில்லை. நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? ஒரு அண்ணாச்சி பணத்தில் வேணால் செல்வாக்காக இருக்கலாம், மக்கள் மத்தியில் நான் செல்வாக்காக இருக்கேன், எனக்கு ஓட்டு கிடைக்கும். அது மாதிரி இப்போ தொகுதி நிர்வாகிகள், தொகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினருக்கு உங்களுக்குமான உறவுங்கிறது எப்படி இருக்குது? நல்லா இருக்கும். எல்லோரும் அதெல்லாம் எந்த குறைபாடும் இருக்காது. எல்லோரும் நல்லா இருப்போம். ஏன்னா உங்கள் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 29 பேரா 30 பேரா மனு தாக்கல் பண்ணாங்க. ஆமாம், 26 பேர் பண்ணாங்க. அதில் உங்களுக்கு மட்டுமே அது கிடச்சிருக்குங்கிறப்ப மற்றவங்களாம் அதை எப்படி பார்க்குறாங்க? 4-5 பேர் தான் சீட்டு வேணுங்கிற எண்ணத்தோடு செயல்படுத்தினார். மற்ற எல்லாரும் தலைவரை சந்திக்கணுமே பாதி பேர் கட்டுவாங்க. தலைவரை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாதி பேருக்கு மேலே கட்டுவாங்க. அந்த அடிப்படையில் தான். நீங்கள் சந்தித்து தலைவரோடு இருந்த நிமிடங்கள் எதுவும் இருக்கா, நினைவுகள்? நம்ம தலைவருடைய தலைவர்கிட்ட சில விஷயங்கள் எதுவும் நிகழ்ச்சி இருக்கோ அதெல்லாம் போய் முன்னாடி கோயில்பட்டியில் ராஜாராம் நின்னார், மாவட்ட செயலாளர் தான் நின்னார். அப்போ எங்களுடைய ஊழியர் கூட்டம் போட்டோம் எங்கள் ஆட்சி மாலில் வச்சு. அப்போ தலைவர்கிட்ட நான் பேசுவேன். தலைவர் இந்த மாதிரி நிகழ்ச்சியுமே அது நல்லா கருத்துக்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன். அதே மாதிரி தலைவர் இளைஞர் அணி தலைவராக இருக்கும்போது நாங்கள் அவர்கிட்ட போகட்டலும் ஓட்டப்படாரம் ஏரியா, இந்த ஏரியாலாம் சுற்றி அப்போ கோட்டை பண்ணாச்சு இருக்கும்போது தொகுதி பூரம் சுற்றுனாங்க. ஒன்றான பின்னாடியே அலைவோம். அப்போ வயசு டயத்தில் பாருங்கள், எல்லா இடமும் சுற்றுவோம். ஒன்றாவது தலைவர் கூட போகாத இடம் இருக்காது. அவர் வந்துட்டாலே பின்னாடியே நாங்கள் ஒரு வேன் எடுத்து, வேனுக்கு அவர் கட்சிக்கார வேணு, நாங்கள் இளைஞர்லாம் ஏறி அது பிற்றாலே சுற்றுவோம். அந்த நேரத்தில் தலைவர் ஓட்டப்படாத வீடு வீடாக ஊர் ஊராக போனாங்க. அப்போலாம் ஒன்றா சுற்றிருக்கோம். ஏதாவது கோபம் வருது, அந்த கோபத்தை காட்டுறதுன்னா எப்படி காட்டுவார் யார்? தலைவர் உங்கள் மேலே? தலைவர் அப்படி இது வரைக்கும் அந்த மாதிரி நான் அவ்வளோ விட்டாச்சா உள்ளே உட்காந்து அந்த மாதிரி விஷயங்களை தலையிட்டது. இதில் இப்போ திமுக அதிமுகவை தாண்டி நாம் தமிழர், தாவேகா போன்ற கட்சிகளும் களத்தில் இருக்குது. அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் அது பெருசாக தெரியல. இல்லை, விஜய் இப்போலாம் வந்தார், அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. கூட்டம் நிறையா கொண்டுச்சு என்ன பயங்கரமாக? கூட்டம் கூட்டுதெல்லாம் முடியுமா உங்களுக்கு தெரியாதா? கூட்டத்துக்கெல்லாம் ஒரு கூட்டம் யார் வேணாலும் கூட்டிக்கலாம். இப்போ முன்னாடி அப்படி வரமாட்டாங்க மக்கள். இப்போ யார் கூட்டாலும் கூட்டம் போகும். ஆனால் ஓட்டு யாருக்கு போகணும் முடிவெடுத்துருவாங்க. மக்கள் அதில் தெளிவாக இருக்காங்க. மக்கள் மத்தியில் தெளிவாக இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போடணுங்கிற முடிவோடு இருக்காங்க. முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சில விமர்சனங்களை வைப்பார். இப்போ என்னென்னா அது கொஞ்சம் எல்லை தாண்டி போகிறாருங்கிற விமர்சனம் வருது. குறிப்பாக முதல்வர் குறித்தும் துணை முதல்வர் குறித்தும் அவர் வெவ்வேறு விதமான விமர்சனங்களை வச்சுருக்கார். அதை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? நான் பெரிய ஆட்களுக்கு பதில் சொல்ல விரும்பலை. அது அந்த போக்கிலே போட்டோம். அவங்க எல்லாம் லீடர்ஸு. அது சொல்கிற அளவுக்கு நான் யாரையும் சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. களத்தில் கூட்டணி கட்சிகள் அவங்க கூட எப்படி செயல்படுறாங்க? நல்லா இருக்காங்க. கூட்டணி கட்சி அனைவரும் நல்லா இருக்காங்க. சப்போர்ட்டிவாக இருக்காங்களா? ரொம்ப சப்போர்ட்டிவ். என்னுடைய நண்பர்கள் தான் எல்லாருமே. நான் யாருக்குமே சரியாக இருப்போம்னு அவங்களுக்கே தெரியும். சரியாக இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஜெயிச்சு வந்தால் என்ன செய்வீங்க இந்த மக்களுக்காக? நீங்கள் செய்யக்கூடிய முதல் கையெழுத்து அல்லது முதல் வேலை அப்படின்னா என்ன? முதல் வேலை தண்ணி தான். கோயில் போயிட்டு தமிழ் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களுக்கும், தொகுதியில் உள்ள கிராமங்களுக்கும் தண்ணி வசதி பண்ணணும். அதான் என்னுடைய முதல் கோரிக்கை. ரெண்டாவது, கோயில்பட்டில் ரிங் ரோடு அமைக்கணும்னு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மந்தித்தோப்புல டவுனில் ஒரு விரிவாக்கம் பண்ணணும். அடுத்து கயத்தார் கழுகுமலையில் ஒரு கல்லூரி, அந்த கயத்தாரில் ஒரு இது கேட்டிருக்காங்க, நம்மளுடைய தேனிங் படை,
இந்த மாதிரிலாம் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதெல்லாம் செயல்படுத்தப்படும். அடுத்து வந்து இந்த ஊரில் கம்பூர் நாடு சமுதாயத்தை சார்பாக திருமல நாயக்கர் குறிச்சியெல்லாம் கேட்டிருக்காங்க. அது நான் அதை போகிற கோரிக்கை கேட்பேன். பிறகு வந்து 3 சமுதாயங்கள் வந்து சென்பொழி அம்மன் கோவிலில் வந்து மண்டபப்படிதாரருக்கு வந்து இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சமுதாயத்துக்கு இருக்குது, 3 சமுதாயத்துக்கு இல்லைன்னு இருக்காங்க. கம்பூர் சமுதாயம், நாயுடு சமுதாயம், அடுத்து வந்து யோகீஸ்வர் சமுதாயம், எழுத்து பிள்ளையார் சமுதாயம். இவங்களுக்கு தலைவர்கிட்ட அந்த முறையை அணுகி அந்த சட்டத்தை அதனுடைய அதிலிருந்து வாங்கி அவங்களுக்கு அதை வாங்கி கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. செஞ்சு கொடுப்பேன். இதில் கடம்பூர் ராஜு தரப்பில் சொல்கிறாங்க, எங்கள் தலைவர் தான் ஜெயிப்பார், எங்களுக்கு ஒன்றும் பயமே இல்லை, அதனால் நாங்கள் நிதானமாக பிரச்சாரம் பண்ணுறோம், நிதானமாக அரசியல் பண்ணுறோங்கிற மாதிரி. அது 23 நாள் அன்றைக்கி பதில் சொல்லும். ஆமாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அன்னைக்கு பார்த்துக்கிட்டாரு. நகராட்சியிலையும் பொறுப்பில் இருந்திருக்கு, நகர்மன்ற உறுப்பினராக 3 முறையாக இருந்து சேர்மனாக இருந்திருக்கீங்க. அந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்து கொடுத்த முக்கியமான பணிகள்லாம் என்னவா இருக்குது? நீங்கள் வந்து நான் நகர்மன்ற உறுப்பினராக முதல்ல ஆன உடனே சேர்மன் முன்னாடி வந்து மக்கள் தேர்ந்தெடுத்ததாக இருந்துச்சு. 3 பேருக்கு முன்னாடி வந்து கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கிற சேர்மன் இருந்துச்சு. நான் போட்டிட்டு சேர்மனுக்காக போட்டிட்டேன். அப்போ கூட்டணி சார்பாக கம்யூனிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, சிபிஎம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் அவங்கள வர வச்சு ஜெயிக்க வச்சு அவங்கள உட்கார வச்சோம். அடுத்த டைம் வந்து ஏடிஎம்கே சேர்மன் ஆகிட்டாங்க. அப்போ நம்ம வாய்ப்பு கீழே சரி கவுன்சிலராக வந்துட்டேன். என்னுடைய பகுதியில் வந்து வார்டை கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அத்தனை பணியும் செஞ்சு கொடுத்தேன். அப்போயுமே செஞ்சு கொடுத்துட்டேன். நம்ம வார்டில் குறையே இருக்காது. இப்போ நான் சேர்மன் ஆகின அப்புறம் அங்கே வேலை செய்யறதுக்கு வேலையே கிடையாது. மறுபடியும் இப்போ பைப் லைனுக்கு தான் நான் எடுத்து வேலை பார்த்து கொடுக்கணுமே தவிர அதுக்கெல்லாம் டெண்டர் வச்சு கொடுத்துட்டோம். போய் பார்க்கணும், தேர்தல் முடிஞ்சோன்னு பார்க்கணும் தான் வச்சுருக்கோம். ஆனால் மற்ற எல்லா வேலையும் நான் கவுன்சிலராக இருக்கும்போது செஞ்சுட்டேன். எங்கள் ஸ்கூல் ஒன்று உண்டுங்க, அதை வந்து நான் 1 to 8 வரைக்கும் இருந்துச்சு. அதை 10 வரைக்கும் தரம் உயர்த்தி நீங்கள் எங்கள் ஸ்கூல் போனீங்கன்னா எங்கள் தனியார் ஸ்கூலில் இருக்காத அளவுக்கு எங்கள் ஸ்கூலில் இருக்கும். அத்தனை மீட்டிங் ஹால், ஏசி ஹால் எல்லாமே அங்கே இருக்கும். எந்த பில்டிங்கும் இல்லைங்கிற கூட அங்கே இருக்காது. தண்ணியும் சரி, சுகாதாரம் சரி, அத்தனையும் அங்கே இருக்கும். தனியார் ஸ்கூலில் அந்த வசதி இருக்காது. எங்களுடைய நகராட்சி துவக்கப்பள்ளி இப்போ 10 வரைக்கும் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் அத்தனை வசதி இருக்கும். அவ்வளவும் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ சேர்மனாக வந்த பிறகு மக்களுக்கு இப்போ நான் வந்து இங்கே சேர்மனாக உட்கார்ந்த பிறகு அதாவது பழைய குறைகளை சரி பண்ணுற வேலை தான் எனக்கு சரியாக இருந்துச்சு. அடிப்படையை வந்து முதல்ல வந்தோடனே இவங்க வந்து ஸ்பெஷல் திட்டத்தில் 30 கோடி ரூபாய்க்கு லோன் வாங்கிட்டாங்க. அது லோனாக வாங்கிட்டாங்க கடைசி நேரத்தில் அந்த ஏடிஎம்கே பீரியடில் இருக்கும்போது. அப்போ நம்ம வந்து நிற்கும், பாதி வேலை முடிஞ்சு பாதி வேலை பார்க்க முடியல. அப்போ அவர் கூட எம்எல்ஏ கூட பழைய எம்எல்ஏ கடம்பூர் ராஜு வேட்பாளர் இருக்கிறவர் கூட இப்படி எங்களுடைய வேலையை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவார். அதை கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மானியமாக கொடுத்தாங்க வேலையை. அத்தனை ரோடையும் போட்டிருக்கோம், இல்லை பணம் கட்ட முடியாது. அடுத்து சம்பளம் போடவே ரூபா இல்லாத நகராட்சி இன்னும் பாக்கி வச்சுருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு அது என்னென்னா நான் வந்த அப்புறம் அதை சம்பளத்தை சரி பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அத்தனை ரோடையும் கொடுத்துட்டேன். இன்னொரு 15-20% தான் ரோடே போடணும். அவ்வளோ ரோடு வசதி பண்ணி கொடுத்துட்டேன். அடிப்படை வேலையை பூரா பார்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அவங்க கொடுத்ததில் வந்து ஸ்பெஷலில் வந்து அது கடனாக்கி விட்டு போயிட்டாங்க. நான் வந்த பிறகு எந்த பண்ணுனாலும் சரி மொத்தத்துக்கு நான் அங்கேயே சென்னையிலே என்ன சொல்லுவோம்னா எனக்கு மானியமாக முழுசாக கொடுத்தா தான் கொடுக்கணும். லோனு முன்னாடி இவங்க அந்த நேரத்தில் ஏடிஎம் பிள்ளை என்ன செய்வாங்க, லாஸ் ஆகுது. காரணம் என்ன தெரியுங்களா, 40 நகராட்சி 60 அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் 60, 40 நகராட்சி. அப்போ அந்த 60-40 போகும்போது கடைசியில் வரும்போது 40 எடுக்கும்போது இந்த நகராட்சி லாஸ் ஆகிடுது. அதெல்லாம் சம்பளம் போக முடியாத நிலைமைக்கு போயிடுது. அதுக்கு முன்னாடி இந்த நகராட்சியில் பணம் எப்போவுமே இருக்கும். கம்யூனிஸ்ட் பீரியட்லாம் நாங்கள் சேர்மனாக அவங்க இருக்கும், நான் நகர்மன்றம் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. கடைசியாக அடுத்த ஏடிஎம்கே வரும்பொழுது 40-60 கொண்டு நிதிகளை கொடுத்த உடனே 40 நம்ம நகராட்சி கட்டணும் உடனே கடமாயிருது. பணம் இருக்காதில்ல, அந்த நிலையில் அது மாட்டிக்கிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் நான் வந்த அப்புறம் லோனுங்கிற பேச்சுக்கே வச்சுக்கிட மாட்டேன். லோனே வாங்கக்கூடாது, எங்களுக்கு வந்து நீங்கள் மானியமாக கொடுக்கணும் தான் கேட்பேன். இப்போ கூட பஸ் ஸ்டாண்டை புதுப்பித்தோம் 2 கோடி சில்லறைக்கு. அதை பாதி வந்து இதாக கொடுக்கணாங்க அப்படின்னா எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து 11ஆம் நிதிக்குழுலேருந்து மாற்றி எங்களுக்கு முழுசு மானியமாக கொடுத்தாங்க. கொடுத்து பஸ் ஸ்டாண்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிகிற தருவாயில் முடிய மாதிரி கொண்டாங்க. இதில் இப்போ தொகுதியில் கேட்டப்போ பெரும்பாலும் மகளிர் உரிமை தொகை வந்துடுச்சுங்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இன்னும் வரலை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தையும் சொல்கிறாங்க. அதாவது வராதவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுடைய கார்டில் வந்து இவங்க நீராங்க லோன் வாங்க அது வாங்கன்னு சொல்லி இங்கே இது போட்டு வச்சுருந்தாங்க, ஐடி போட்டு ஃபைல் பண்ணிடுறாங்க. அது முறையாக போட்டால் கேன்சல் பண்ணணும், இல்லைன்னா கரெக்டாக இருக்கணும். அது ஒன்று அவங்க தவறாக பண்ணினதுனால அது வரல. அது முறையாக மறுபடியும் எழுதி கொடுத்தாலும் கிடைக்கும்னு நாங்கள் சொல்லிட்டு தரோம். இவங்களுக்கு நாங்கள் முகாம் வச்சோம் முதல்வருடைய பேரில். நகராட்சி எல்லா தொகுதி பூரா நடந்துச்சு. அதில் எல்லாருக்கும் நாங்கள் சரி பண்ணி கொடுத்தோம். மனு கொடுத்தவங்களை பூரா நேரடியாக கொண்டு கொடுத்து சரி பண்ணாங்க. இது இவங்களுடைய தவறு. அதாவது அந்த முறையான கார்டில் உள்ள விஷயத்தை கரெக்ட் பண்ணாதனால அந்த பிரச்சனை. இன்னும் முறையான கஷ்டப்பட்டவங்க வராது. நம்ம ஆட்சி மறுபடியும் தேர்தல் முடிஞ்சோன்னா வாங்கி கொடுக்கப்படும், அதில் மாட்டுக்கிறது இல்லை. கோயில்பட்டியை பொறுத்தளவில் 5%ங்கிறதே ரொம்ப கம்மி.
அந்த அளவுக்கு நம்ம எல்லாம், நான் மருத்துவ முகாமாக இருந்தாலும் சரி, எங்கள் மாவட்ட செயலர் உத்தரவின் பேரில், அதே மாதிரி இந்த கார்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, நம்ம காப்பீட்டு திட்டம் இந்த ஆடெலாம் வாங்கினா முகாம் அமைச்சு அத்தனை பேருக்கும் நாங்கள் உணவு வழங்கி, அந்த நேரத்தில் தாலுகா ஆஃபீஸில் 4 நாள் 5 நாள் முகாம் அமைச்சிருப்போம். எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து தான் நான் பண்ணி கொடுத்தோம். காப்பீடு திட்டத்துக்கெல்லாம் அப்படி பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி திட்டம் என்னென்ன திட்டம் இருக்கோ அத்தனைக்கும் நாங்கள் முகாம் பண்ணி கொடுப்போம். இதில் இப்போ உங்களை பற்றி சொன்னீங்க, உங்கள் குடும்ப பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா அப்பாவை பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஒரு சில விஷயங்கள் திமுகவில் இருந்தார் அப்படின்னு. உங்கள் குடும்ப பின்னணி பற்றி தெரியாது, அது கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு வந்து எங்கள் அப்பா, எனக்கு அண்ணன் 1, அக்கா 1, தம்பி 1. அக்கா வந்து எங்கள் பக்கத்தில், எங்கள் ஊரை தாண்டி திருமுடிச்சி பக்கம் மூத்தீஸ்வரர் பக்கத்தில் கட்டி கொடுத்துருக்கு. அண்ணன் இங்கே தான் இருக்கார். அவர் டிகிரி படித்தவர். நான் ஒரு ஆள் தான் 8ஓட 9 பாதி படி 8 தான் பாஸ். தம்பி ஒருத்தரும் டிகிரி படித்தவர், அண்ணாதுரை அவர் பேர். அப்பா அவர் பேர் அண்ணாதுரை வச்சுருக்காரு. அவர் அண்ணாதுரை இளைஞர். ஆமாம், அவர் இளையவர். எனக்கு அவருக்கு அண்ணாதுரை. தலைவர் மேலே பாசத்தில் எனக்கு தலைவர் கொண்டு பேர் வாங்கி வச்சுட்டாங்க அப்பா. அவருக்கு அண்ணாதுரை பேர். அவர் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த கார்பரேட் இந்த கம்பெனியில் வேலை வைக்கிறார். கார்மெண்ட்ஸ் இதில் வந்து மேனேஜராக இருக்கார். திருத்தணியில் இருக்கார். அவர் இருக்கார். அக்கா வந்து பக்கத்து ஊர் இருக்குது. இப்போ இது போக எங்கள் பேர்லாம், எங்கள் அக்கா பேர் வந்து சுப்புலட்சுமி. அவங்களுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு. அண்ணனுக்கு வந்து 2 பொண்ணு. 2 பொண்ணு படிச்சு, ஒன்று காலேஜ் முடிச்சுட்டு ஒன்று படிச்சுட்டு இருக்கு. எனக்கு குழந்தை கிடையாது. ஆனால் என்னுடைய இப்போ குழந்தைய பையனை எடுத்து இப்போ ஒரு பையனை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து தம்பிக்கும் குழந்தை இல்லை, அவங்களுக்கும் அது கிடையாது. எங்கள் பெரியப்பா பையன், பையனும் எங்கிட்ட தான் வளர்ந்தாங்க. எங்கள் அப்பா காலத்துலேயே வளர்ந்தாங்க. பையன் கல்யாணம் முடிச்சு அவர் வந்து ஹைஸ்கூலில் கிளர்க்காக இருக்கார். பொண்ணு வந்து நீலநல்லூர், அங்கே மேலநல்லூரில் வந்து அங்கே கட்டி கொடுத்துருக்கு. அதெல்லாம் எல்லோரும் செட்டிலாக நல்ல முறையாக இருக்காங்க. உங்களுடைய இத்தனை ஆண்டுகால பொது வாழ்க்கையில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம், உங்களால் ஒருத்தரோட தலையெழுத்து மாறினுச்சு, ஒருத்தரோட வாழ்க்கை மாறினுச்சு, நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அது ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? அது செஞ்ச விஷயங்களும் சில தான் மறந்துட வேண்டியதாக இருக்குது. எல்லாம் சில பேருக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். வேலையெல்லாம் நல்லா வேலையில் இருக்காங்க, பெரிய ஒரு வேலையில் இருக்கவங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அது ஒன்று என்னால் என்ன எழுமோ அது செஞ்சு கொடுத்தேன். இதில் நாங்கள் கேள்விப்பட்டப்போ உங்கள் பேர் வந்து கலைஞர் தான் வச்சார், அவரே வந்து கருணாநிதினு உங்களுக்கு பேர் வச்சு. எங்கள் அப்பா கேட்டதுக்கு பேருக்கு, எங்கள் அப்பா விருப்பப்பட்ட ஒரு பேரை கேட்டதுனால வச்சு கொடுத்தேன். ஓ, அப்பா சொல்லி அவருக்கு உங்கள் பேர் தான் வேணும் அப்படின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி கேட்டு. அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தொகுதியில் பட்டா கிடைக்கிறதுல நிறைய சிக்கல். அதாவது நான் சேர்மனாக நிற்கும் போது எங்கள் எம்பி எல்லாரையும் கூட்டி போய் தான் வாக்குறுதிகள் கொடுத்தேன். வீரவாஞ்சினர் மலையில் வந்து கோவில் இடம்னு சொல்லி இப்போ ரெக்கார்டு வச்சுருக்குறாங்க. அது ஒன்பாட்டி திருப்பானது. அந்த இடமே வந்து அரசு இடம் தான். கதிரேசன் கோவில் ரோடுன்னு ஒன்று, ரோடை வந்து கதிரேசன் கோவில் இடம்னு சொல்லி அந்த ரோடை அப்படியே அந்த இடம் அதில் கோயில் இருக்குது. அது ஒரு பாட்டி தீர்ப்பாயிருக்கு. நாங்கள் அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அரசு சார்பாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பட்டா வாங்கணும். மற்றபடி எல்லாருக்கும் வள்ளூர் நகர், சுப்பிரமணியபுரம், போஸ் நகர், அடுத்து வந்து இந்த மாதிரி இடங்களில் போகிறோம். பாரினர் மேட்டுத்தெரு, இதுக்கெல்லாம் பட்டா கேட்டுட்டு வள்ளூர் நகரில் முதல் கட்டமாக 470 சொச்ச வரைக்கும் பட்டா கொடுத்தாச்சு. நான் மல்லு கட்டி தான் கடைசியாக கொடுத்துட்டாங்க. இன்னும் சில பேருக்கு அளந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பட்டா வழங்கிடலாம், போஸ் நகர் வழங்கிடலாம், சுப்பிரமணியாரை வழங்கிடலாம். இந்த பட்டாலாம் வழங்கி நம்ம ஆட்சி வந்து இப்போ தேர்தல் முடிஞ்சோன்னா கண்டிப்பான முறையில் வாங்கி கொடுத்துருவேன். ரொம்ப காலம் போராடுறாங்க, 30 வருஷம் ஆண்டுக்கு மேலே போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் அதை பட்டா வாங்கி அன்றைக்கி பட்டா வாங்க கொடுத்துட்டோம். அடுத்து மலைக்கு வந்து சட்டத்தீர்வான சட்டமன்றத்தில் போராடி அதுக்கும் நான் பெற்றுத்தருவேனுங்கிறது மாற்று கருத்து இல்லை. அது பண்ணி அதேமாதிரி எல்லா ஊர்களிலுமே அரசு பட்டா வழங்கியிருக்கு. கைத்தாரில் வழங்கிச்சு, எல்லா இடங்கள்லையும் கொடுத்துருக்காங்க பட்டா. வீடு இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சியில் ஏகப்பட்ட பட்டா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிய ஏகப்பட்ட பட்டா கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, திமுக இங்கே பலமாக இருக்குது, அதிமுக பலமாக இருக்குங்க தாண்டி மெதுவாக பாஜகவும் இங்கெல்லாம் கிளைபரப்பு இருக்காங்க. பாஜகவுக்கு ஒரு கணிசமான செல்வாக்கு பல கிராமங்களில் இருக்குங்கலாம் சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குது நீங்கள் ஃபீல்டில் போய் பார்க்குறப்ப? அது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தப்பாக பேட்டியில் வந்து தவறாயிடக்கூடாது, நம்ம பெரிய ஆளாக பேசுகிற மாதிரி வந்துடக்கூடாது. இப்போ எந்த கட்சி ஆரம்பித்தாலும் 4 பேர் அதில் போகணும்னு நினைக்காங்க. அதனால தான் எல்லா கட்சியும் வருது. உழைக்கணுங்கிற நினைப்போடு யாரும் இல்லை. சரிதானே? யார் உழைக்காங்களோ அவங்ககிட்ட கட்சி இருக்கும். இந்த கட்சி உழைக்கு திமுக. இது வந்து அடித்தளமான கட்சி. இன்றைக்கி நாங்கள் தேர்தல் வந்துருச்சு. எங்களை அடுத்து 3 வருஷமாக 2 வருஷமாக எங்களை தேர்தல் வேலையை பார்த்துக்கிட்டே தான் நாங்கள் இருக்கோம். ஒரு நாள் ஃப்ரீ கிடையாது. இந்த அடிப்படை அவங்கள யாராலும் பார்க்க முடியாது. அதனால் அப்படி வரும் போகும். அதனால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அடுத்து யார் ஆட்சிக்கு வருவா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தான் வருவோம் ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. அதிமுக வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் எல்லாருமே சொல்லியாச்சு, தலைவர் தான் வருவார், தளபதியாக தான் வருவார்னு முடிவாயிடுச்சு. இது என்ன யானவாக்க வெள்ளெழுத்தா? அதெல்லாம் தலைவர் வந்து இந்த வட்டம் ஏகப்பட்ட இதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. பெண்களுடைய ஆதரவு பார்த்துக்கோங்க, அவ்வளோ இதாக இருக்குது.
எங்கேயும் போனால் அப்போ அது வந்து ரொம்ப கஷ்டப்படும். நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரேன்ல, அவ்வளோ செல்வாக்காக இருக்காங்க மக்கள். எதனால பெண்கள் ஆதரவு தராங்க? அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தலைவர் தெரிஞ்சு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காருல்ல. இவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு செய்கிறார்ல தலைவர். மகளிர் உரிமை தொகை, ஆமாம், பேருந்து, இதெல்லாம் பேருந்து கொடுக்காங்க. அடுத்து 8000 டோக்கன் கொடுக்க போகிறோம், சொன்னதை கொடுக்குறாள். அடுத்து 2000 ஆக்குறோம் மகளிர் உரிமை தொகை. எடப்பாடி சொல்றாரு நானும் 2000 தரேன், அவங்க 8000 தராங்க, நான் 10,000. நீங்கள் வந்து கூட இங்கே பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அவர் வந்து 1000 ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆமாம், தொடக்கத்தில் சொன்னாங்க. இப்போ நம்ம எப்படி இவர் 2000 கொடுப்பாரு? கொடுக்க சொன்னால் நம்ம தான் கொடுப்போம். அவங்க என்னைக்கு கொடுக்க? தளபதியார் தான் கொடுக்க முடியும். சொல்ல காப்பாற்றுறது திமுக தான், வேற மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொன்று சொல்கிறாங்கண்ணே, பெண்கள் வாக்கு திமுகவுக்கு இருக்குன்னு உங்களை போன்ற திமுகன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்ங்கிற புது ஃபேக்டர் உள்ளே இருக்குது, புது சக்தி உள்ளே வந்துடுச்சு, அவருக்கு பின்னாடி பெண்கள் அணிதிரள்றாங்க, பல இடங்களில் பெண் ரசிகர்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க, அது வாக்காக மாறும் அப்படிங்கிறாங்க. இடத்துக்கு தகன இருக்கும், இங்கெல்லாம் அப்படி கிடையாது, கிடையாது. அந்த மாதிரிலாம் பெரிய விஷயமா ஒன்று அது நீங்கள் இந்த தேர்தலில் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஆமாம், இந்த தேர்தலோட தெரிஞ்சுக்கிடும். ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப எளிமையான மக்கள் மொழியிலேயே இந்த நேர்காணலில் ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கும் நன்றி, சந்தோஷம், வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.